கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த பாயிண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு வருமானம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒன் டு ஃபோர் GS.online அவங்களோட பாயிண்ட் ரிடீம் பண்றது எப்படி? 100 ரிங்கீடுக்கு நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா எஸ், எனக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்குதுன்னா அந்த பாயிண்ட்ல இருந்தும் எனக்கும் பங்கு இருக்குது. அவங்க கீழே அறிமுகப்படுத்தினாலும் 2வது லெவல்ல அதுவும் எனக்கு பங்கு இருக்குது. அப்ப யாரெல்லாம் இங்க பொருள் வாங்குறாங்களோ அந்த பொருள் வாங்குற பொருள்ல இருந்து எல்லாத்துலயும் நமக்கு அந்த பாயிண்டோட பங்கு நமக்கு கிடைக்குது. அதுதான் இங்க மிக மிக அற்புதமான விஷயம். அந்த பங்கு அப்படின்னு சொல்லும் போது முதல் ரவுண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாயிண்ட் கலெக்ஷன் சார்ட் அப்படின்னு போட்டு இதுல வந்து முதல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 6 லெவல் கொடுக்கப்படும். 6 லெவல். முதல் ரவுண்ட்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு 14%. அதாவது உங்க ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல்லே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா 14% உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்ப நானே ஒரு கஸ்டமர், நான் மாதந்தோறும் ஒரு 500 வெள்ளிக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் மாசம் 500 வெள்ளிக்கு வாங்குறேன் அப்படின்னா நான் உங்க கீழே இருக்கிறேன். அப்ப மாசம் என்கிட்ட இருந்து பாயிண்ட் உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். பேசிவ், இது பேசிவா வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இதோட பியூட்டி. அப்ப நான் ஒரு தர கஸ்டமரா இல்லை, நான் ஒரு தர கஸ்டமர் ஆயிட்டேன்னா காலம் பூரா நான் கஸ்டமரா இருப்பேன். அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோடைய அற்புதமும் அதிசயமும் இங்க அடங்கியிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பவர்ஃபுல் டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான் இந்த பிளான் வந்து பக்காவா வேலை செய்யும். அதே மாதிரி செகண்ட் லெவலில் உங்களுக்கு 6%, 3வது லெவலில் 6%, 4, 6. அப்போ இதுல இருந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி புரியும் இல்லையா? அந்த கேள்விக்கு தான் இந்த மெத்தட். அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். நீங்க உங்க கீழே ஒரு 10 நண்பர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. அவங்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இருக்கிறாங்க. அவங்க மூலியமா பாயிண்ட்ஸ் வந்திருக்கு 14%. ஒரு ரிங்கீட் தான், 2 பாயிண்ட்ஸ் தான் ஒரு ஆளுக்கு வரும் இல்லையா? அந்த 2 பாயிண்ட் 10 பேர் வாங்கி இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு மாசம் நிரந்தரமா உங்களுக்கு 2.8 பாயிண்ட்ஸ் வருது. 2.8 பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்டோட வேல்யூ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ரிங்கீட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அதனால உங்களுக்கு 2.8 பாயிண்ட். அப்போ ஒரு தரகை வாங்குறாங்களா 2.8 பாயிண்ட், மாசம் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு 2.8 வருது. அதே மாதிரி 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட் வருது. இந்த 12 பாயிண்ட்ன்றது மாசம் வரும். அப்போ மொத்தம் 2வது மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 14 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மா இருக்கு. 3வது மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 134 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிரந்தரமா மாதம் வரும். அதே 5வது மாதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 சொச்சம் பாயிண்ட்ஸுக்கு மேல மாதம் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல அல்லது இந்த இ-வாலெட்ல பொந்துக்கிட்டு தான் இருக்கும் மாதம். ஆனா நீங்க செலவு பண்றது வெறும் அந்த 100 ரிங்கீட்டுக்கு தான் மாசத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க. ஆனா மாதம் உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் 4 ரிங்கீட்னு சொன்னேன். அப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க, 4000 ஆயிடுச்சு. அதுதான் இதோடைய அம்சம். ஸோ இது நீங்க மிகப்பெரிய தெளிவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா பல பேருக்கு பல தெளிவான விளக்கம். இதுல என்ன உங்களுக்கு நஷ்டம் இருக்குது, என்ன இன்வெஸ்ட் பண்ணி இங்க தேவையான பொருள் இங்க இருக்கிறீங்க, அந்த தேவையான பொருள்ல உங்களுக்கு வர வேண்டிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது. அதனால இந்த அற்புதம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை தவிர்த்து உங்களுக்கு மாசம் பாயிண்ட்ஸ் வருது. ஆனா உங்களுக்கு தேவை வரும் 60 பாயிண்ட்ஸ். இன்னொரு டபுள் இன்கம், அதாவது நிரந்தரமா நீங்க வருமானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு அற்புதம் அதிசயம் கொடுக்கப்படுது. அதாவது கேரியர் பிளாட்ஃபார்ம், கேரியர் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இட்ஸ் மோஸ்ட் ஸ்மார்ட், சேஃப் அண்ட் earn this platform. இதோட வருமானம் எப்படி வருது? அதாவது உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல அது நீங்க வந்துட்டு ரிடீம் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், ரிடீம் பண்ணலாம். என்னத்துக்கு ரிடீம் பண்ணலாம்? அங்க ரிடீம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ரிடீம் பண்ணலாம். மினிமம் 100 பாயிண்ட்ஸ் மேல இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க ரிடீம் பண்ணலாம். மாதம் நீங்க ரிடீம் பண்ணணும். அதுதான் உங்களுடைய அதிசயம். ஸோ உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு அல்லது உங்க வாலெட்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் 3000 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? அது இன்னும் டபுள் ஆகும். அது இன்னும் டபுள் ஆக்குறதுக்கு தான் நீங்க வந்துட்டு இந்த கேரியர் பயன்படுத்துவீங்க. கேரியர் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரியல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த 60 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, எஸ், யூ ஆர் கெட்டிங் அ ஃப்ரீ டூர் பேக்கேஜ்.
கெட்டிங் அ ஃப்ரீ டூர் பேக்கேஜ். இதை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன லோக்கல் டூர் கொடுக்கப்படும். அப்போ அதோடைய டேர்ன் ஓவரை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். எப்படிலாம் ஓகே நம்ம இந்த பாயிண்ட்ஸ் இங்கே அனுப்புறது, அந்த பாயிண்ட்ஸ் ஏன் இங்கே அனுப்புறீங்கன்னா பிகாஸ் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ டூர், யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் தி வேர்ல்ட். அதனால நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை இங்கே அனுப்புவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட் யாரெல்லாம் உங்க கீழே அனுப்பும்போது அவங்க ஒரு நண்பர் உங்களுக்கு கீழே அனுப்புறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு 15% அப் டு 9 லெவல் உங்களுக்கு பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கப்படுது. மாதம் நிரந்தரமாக உங்களுக்கு இங்க கொடுக்கப்படுது. அதுல அதோடைய கணக்கு, அதோடைய பிரிவினை எப்படி வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது. ஒரு உதாரணம், 60 பாயிண்ட்ஸ் நீங்க கீழே இந்த பேக்கேஜ் வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது பிளான் பி அல்லது கேரியர் பாயிண்ட்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. இந்த கேரியர் பாயிண்ட்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால உங்களுக்கு டைரக்டா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ஆளுக்கு 30 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. 30 பாயிண்ட்ஸ்ல இருந்து பேருக்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா அது 300 பாயிண்ட்ஸ். 300 டைம்ஸ் 15%, அதாவது 15% உங்களுக்கு கொடுக்கப்படுது. எவ்வளவு? $45 அல்லது பாயிண்ட்ஸ். இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அதுக்கு தனியா 10%, அதுல ஒரு $30. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு 75. நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணது 60 தான், ஆனா உங்களுக்கு திருப்பி வந்தது $75. இது மாசம் நிரந்தரமா வரும். ஏன்னா மாசம் நீங்க நவத்துறீங்க, மாசம் வரும், மாசம் நவத்துறீங்க, மாசம் வரும். அதுதான் இதோட கணக்கு. அதே மாதிரி செகண்ட் லெவல் பயிற்சி அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்துட்டு மாதந்தோறும் $150 பிளஸ் உங்களுக்கு $45 மேல இருக்கிறது, அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு $200 எவ்ரி மந்த் இதுல இருந்து தனியாக. ஓகே, அது மட்டும் இல்ல உங்களுக்கு இதுலயும் பாயிண்ட்ஸுங்கெல்லாம் கூடி கொண்டு தான் போய்கிட்டு இருக்குது. 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட் $4 உங்களுக்கு வருது அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும், எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்க முடியும், உங்கள் அப்ளைன் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். த பியூட்டி பார்ட் இஸ் there's no investment here. இது வந்து ஸ்மார்ட் அண்ட் ஈஸி. அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு தான். உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால் இப்படிப்பட்ட வருமானம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா why not give it? இவ்வளோ தொழில்கள் எல்லாமே வந்துட்டு முதல்ல நீங்க காசை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. there is no investment, it's only work and earn. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்க நிரந்தரமா பயன்படுத்திக்க முடியும். ஓகே, இதோடைய மேல் விவரங்கள் இன்னும் நீங்க ஒரே ஒரு டீம் தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா எஸ், ஒரு டீம்ல இருந்து வருமானம் வரும். 2 டீம் தான் வச்சிருக்கீங்கன்னா 2 டீம்ல இருந்து வருமானம் 3 பேர்கிட்ட இருந்து வரும். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமை எப்படி இன்னும் டீட்டெயிலா நீங்க வந்துட்டு உங்களுடைய ஆப்லைன் அல்லது உங்களுக்கு இந்த சேட்ல கூட நீங்க டைரக்டா சேட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் நீங்க கேட்டு தெரிஞ்சு முழுமையாக கற்றுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்ல உங்களுக்கு ரிவார்டும் இருக்குது. இந்த கேரியர் பாயிண்ட்ல 10 பேர் சேர்ந்துட்டாலே இது வந்து ரிவார்ட். இது வந்து ஒன் டைம் ரிவார்ட், ஒரே ஒன் டைம் ரிவார்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒன் டைம் ரிவார்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டைரக்டா 10 பேர் இருக்கிறாங்க. டைரக்டா 10 பேர் வந்துட்டு இந்த பிளான்ல வந்துட்டு உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எஸ் யூ வில் பி கெட்டிங் அ வவுச்சர். அது ஒன் டைம் அண்ட் பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுது மென்டார் 1 அப்படின்ட்டு. அதே மாதிரி கேரியர் மென்டார் ரிவார்ட் பார்ட் 2 அப்படி பார்த்தீங்கன்னா சிபிஸ் கேரியர் போனஸ். கேரியர் போனஸ் நீங்க சம்பாதிச்சது, அதாவது கேரியர் போனஸ்ல இருந்து நீங்க ஒரு $150 சம்பாதிச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு இயர் பட் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி கேரியர் போனஸ் ஒரு 1200 அக்யூமுலேட். இதுல ஒரு $1200 எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐபேட், அதே ஒரு $12,000 எடுத்திருக்கிறீங்கன்னா ஒரு ஹோண்டா பைக் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே ஒரு $1,20,000 எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசா கார் கொடுக்கப்படுது. அல்லது உங்களுக்கு 1.2 மில்லியன் வெல்ஃபேர் கொடுக்கப்படுது. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வீடும் கொடுக்கப்படுது. இது மென்டார் பொசிஷன் அப் டு 7 மென்டார் பொசிஷன். ஸோ இதுல வாட் எம் ஐ லூசிங் ஹியர், அதாவது ப்ரோ அண்ட் கான் பார்க்கணும். இதுல வந்துட்டு
அறிமுகப்படுத்துறதுல நம்மளுக்கு எந்த ஒரு அச்சம் தேவையில்லை. காரணம், எல்லாருக்கும் வாழ்வு தான். இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லோருக்கும் வாழ்வு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் நான் தேடிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைக்கலாம். ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்த பிளாட்ஃபார்மை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதில் இன்னொரு முக்கியமானது, there is no competitor. We only need to use our IQ and EQ to develop this platform. இந்த பிளாட்ஃபார்ம் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டா ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க முடியும், நல்லா வாழ முடியும். சிஸ்டம் எல்லாம் அக்யூமுலேட்டட், காம்ப்ரஸ். மந்த் எண்ட்ல தான் மொத்தமே. கீழே ஒருத்தர் ஒன்றும் வேலை செய்யல, அவர் வாங்கல, பரவாயில்ல, அதுக்கு கீழே உள்ளவரும் உங்களுக்கு டைரக்டா வருவாங்க. ஸோ உங்களுக்கு கூட தான் வரணும், ஒழிய குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால யாருமே மிஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, மாசம் மாசம் வாங்குவாங்க, நிச்சயமா வாங்கிடுவாங்க. ஏன்னா மிஞ்சி படம் 100 ரிங்கெட்டுக்கு தான் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அது ஒன்றுதான் அவங்களுடைய செலவு. அதை நீங்க அன்றாட பண்ணிக்கிட்டு இருக்கிற செலவு தான் நீங்க பண்ண போறீங்க. புதுசா ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபண்டை நீங்க வெளியெடுக்க போறது இல்லை. இந்த கடையில வாங்குறது இப்போ இதுல வாங்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரிசீட்டை, இந்த பாயிண்ட்ஸை எடுக்கிறதுக்கு டீம்லயும் சொல்லி கொடுக்க வேண்டியது. ரிசீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரிசீட் கிடைக்கும். அந்த ரிசீட்டை உங்க இமெயிலுக்கு வரும். அந்த இமெயிலுக்கு வந்த ரிசீட்டை நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணும். அது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. பாயிண்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ரெடீம். பாயிண்ட்ஸ் நீங்க தாராளமா ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அன்றாட எசென்ஷியல். ஏன் இந்த குரோசரியை காட்டுறீங்கன்னா, இது அன்றாட நம்ம பாய்க்கு கேட்கிறோம். பர்சனல் கேர் காட்டலாம். இன்னும் வரக்கூடிய காலத்துல எஸ், ஃபர்னிச்சர் இஸ் கமிங் இன், ஹார்ட்வேர் இஸ் கமிங் இன். அதே சமயத்தில் நிறைய ஹேண்ட்ஃபோன்ஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் உள்ளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ரோட் மேப்பில் நமக்கு நிறையா சிஸ்டம் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துணிமணிகள் அதுவும் உள்ளுக்கு வரும். ஸோ we also bringing in textile into the project. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் உள்ளுக்கு வர்றதுனால இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா எது வாங்குறதா இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்கும் போது உங்களுக்கு மிக மிக பெரிய வாழ்வு இங்க கிடைக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது, நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சேர்ந்திருக்கிறவங்க அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சலுகைகள் கொண்டிருக்குது. டெலிவரி எல்லாம் டைரக்டா போயிட்டு இருக்குது. ஸோ மேக் ஷுவர் choose your package wisely. நீங்க இதெல்லாம் போய் பார்க்கணும் அவசியமே இல்லை. நீங்க அந்த வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த நம்பர் இருக்குது, உங்களுடைய ஆப்ல நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்ல போயிட்டு பாருங்க, அதிலே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அனுப்ப முடியும். இதுக்கு தான் நீங்க போடணும்னு அவசியமே கிடையாது. இதுல வாங்கின பிறகு நீங்க ரிசீட்டை மட்டும் அப்லோட் பண்ணுங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு இதை பற்றி ஒரு பிரீஃபான விளக்கம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விளக்கத்தை நிச்சயமா நீங்க அனைவரும் சரியாக பயன்படுத்திங்க. ஒரு மிகப்பெரிய வாழ்வு, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பிகாஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஏஷியாலே ஃபர்ஸ்ட் டீம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இறுதியான விஷயம், அதாவது முதல் 100 நண்பர்களுக்கு மட்டுமே, நல்லா கேட்டுங்க, முதல் 100 நண்பர்கள் மட்டும், யார் 100 பேர் அந்த இன்சூரன்ஸ் குவாலிஃபை 6 மாசம் எடுத்து குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த 100 பேருக்கு மட்டுமே வருஷம் 2.5% அவளுடைய டோட்டல் இந்த ஆன்லைன் சேல்ஸ்ல இருந்து, டோட்டல் ரெவென்யூல இருந்து 2.5% ஒதுக்கப்படும். ஆக இந்த 100 பேரும் இதை ஷேர் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ grab the opportunity as soon as possible now. Get the link done and just start to purchase as usual. நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறதெல்லாம் வெறும் 100 ரிங்கெட் தான். இமேஜின், நீங்க செலவு பண்ற ஒரு 100 ரிங்கெட் உங்க வாழ்க்கை தரத்தை மாத்துது அப்படின்னு சொல்லும் போது ஏன் இதை செய்யக்கூடாது? நிச்சயமாக நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.